அனைவருக்கும் வணக்கம். நேற்று மறுபடியும் கேட்டிருந்த நண்பர்களுக்கு அனுப்புறதுக்காக இலந்த வடை செஞ்சு வச்சுருக்குது. அப்புறம் நம்ம வீடியோகிராஃபருக்கு ஒரு டவுட்டு, இந்த இலந்த வடை சாப்பிட்டா என்ன நடக்கு அப்படின்னு. இந்த இலந்த வடை சாப்பிட்டா என்ன நடக்கும்னு சொல்லிடுறேங்க. இந்த இலந்த வடை சாப்பிட்டா உமிழ்நீர் நல்லா சுரக்கு. ஏன்னா இதில் அப்படி எல்லா சுவையும் கலந்து வச்சுருக்கிறோம். இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம், 4 சுவையும் கரெக்டான ரேஷியோவில் கலந்து விட்டால் உமிழ்நீர் ஃபுல்லாக சுரக்கும். உமிழ்நீர் சுரந்தாவே நல்லா ஜீரணமாக எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்மாழ்வார் கூட சொல்லியிருப்பார், ரொம்ப இருக்கிறதுலையே வசதியான தண்ணி 2, ஒன்று கண்ணீர், இன்னொன்று உமிழ்நீர் அப்படின்னு சொல்லுவாருங்க. 2 நீர் தான் ரொம்ப வசதியான நீர். அதில் ஒன்று கண்ணீர், இன்னொன்று உமிழ்நீர். 2மே காயங்களை ஆற்றக்கூடிய தன்மை கொண்டது. அந்த உமிழ்நீர் சுரக்கலினத்தான் அப்புறம் அல்சர் எல்லாம் வர்றதுங்க. உமிழ்நீரே சுரக்காமல் லவக்குன்னு முழுங்கிட்டு போனால் அப்போ வருமில்ல. இப்போ நம்ம இலந்த வடை செஞ்சு வச்சுருக்கிறோம். நம்ம வீடியோகிராஃபருக்கு கொடுத்தா செக் பண்ணிக்குவா. இந்தாங்க, கையில் எடுங்க, மேலே அப்படியெல்லாம் வராது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். மரண மாசங்க. சூப்பரா இருக்குது. உடனே உமிழ்நீர் சுரக்குதுங்க. அப்போ கொஞ்சம் இது ஊறுகாய் மாதிரி வச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உமிழ்நீர் சுரக்கு. கடையில் வாங்குற இலந்த வடையில் உமிழ்நீர் சுரக்காதுங்க. அது வெறும் இனிப்பு தானே போட்டு வச்சுருக்குறாங்க. அது இந்த தாட்டு சும்மா சுருக்குன்னு போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மழை காலம் வருதில்ல, அதனால் போட்டு வச்சுருக்குது. ஜீரணமாகாதவங்க, அல்சர், இந்த மாதிரி பல பிரச்சனை, எல்லா வயிற்று சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இலந்த வடை நல்ல தீர்வை கொடுக்கும். அதை இழந்ததை மீட்டு கொடுக்கும். இழந்த அப்படின்னு சொல்கிறோம்னா மெயின் எடுத்தோடனேயுமே உமிழ்நீர் சுரக்கலைன்னா ஜீரணம் ஆகாதுங்க. இப்போ வாய் நிறைய சுரக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு இப்படியே சப்பி சாப்பிட்டீங்கன்னா உமிழ்நீர் சுரந்துரு பாருங்க. உமிழ்நீர் சுரக்கிறதுல பேச்சே வர மாட்டேங்குது. அதுக்காகத்தான் இலந்த வடைங்க. இலந்த வடை நம்ம முன்னோர்கள் எதுக்காக கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா இதுக்கு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க, உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு. இல்லைன்னா இலந்த வடைங்கிறது எப்படி அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்காதில்ல. அதனால் காரணம் இல்லாமல் நம்ம ஆளுக்கு எதையுமே செய்யலை. இலந்த வடை இப்போ ஒரு 5 கிலோ செஞ்சு வச்சுருக்கிறேன். நேற்று செஞ்சுங்க. நீ நாளையிலேருந்து அனுப்புவோம். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அனுப்பிச்சி விட்ருவோம். அப்புறம் இந்த மாதிரி உணவை அடுத்த தலைமுறை கடத்த வேண்டியது நம்ம கடமை. நம்ம இந்த 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இலந்த வடைன்னு தெரியும். அதாவது இப்போ கடையில் ஒன்று விற்கிதுங்க, ஏதாவது இலந்த வடைன்னு அதைத்தான் சொல்லிட்டு திரியிறாங்க. அது இல்லை, நம்ம சின்ன வயசில் போட்டு ஒல்லில் ஓட்டு இடித்து சாப்பிடுவோம்ல, அந்த இலந்த வடை வேற இல்லை. இனிப்பு இருக்கிற இலந்த வடை வேறு. அது உமிழ்நீர் சுரக்கிறதில்ல, ஒன்றும் சுரக்கிறது இல்லைங்க. அதில் காரமெல்லாம் போடுறதில்ல. உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாம் விட்டு கலந்தோம்னா தான் அந்த உமிழ்நீர் சுரக்கு. அந்த 4 சுவையை கலந்தோம்னா உமிழ்நீர் சுரக்குங்க. அது இலந்த பழத்தில் இருக்கிற புளிப்பு தான் அதை சுரக்க வைக்கும். அப்படியே நாக்கு பூரா ஜலமாக ஊறுது. இப்போ அப்படி ஊறும்போது தன்னாலேயே நம்மளுக்கு ஜீரணம் நல்லாயிக்கு. இப்போ அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் என்னென்னு சொல்லித்தரணும் இல்லை. நம்ம சின்ன வயசில் போய் இலந்த பழத்தை பொறுக்கிட்டு பழ மிளகா, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் ஒட்டுக்கா போட்டு குத்துன்னு குத்தி உரலில் போட்டு குத்தி எடுத்து அப்படியே தட்டி வெயிலில் காய வச்சு எடுத்து சாப்பிட்டோம். அது அந்த மாதிரி இப்போ நேரம் இல்லை. அதனால் இப்போ அரைச்சிட்டு நம்ம செய்கிறோம். இதையாவது அவங்களுக்கெல்லாம் சொல்லித்தரலாங்க. இப்போ குழந்தைகளுக்கு காலையில் எடுத்து கண்டதையும் கொடுத்து உமிழ்நீர் சுரக்காது, ஜீரணம் ஆகாது, எல்லாம் பாவம்தான். அதனால் இது அருமையாக வந்திருக்குது. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.